ஹாய், நான் இமானுவேல். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, மிளகனூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான விநாயகர் சிற்பம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட வரலாறு பற்றி வீடியோ பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மிளகனூர் இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான சிற்பம் இருக்கிறதா வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ பார்க்கும்போது மிளகனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வரசக்தி விநாயகர் கோயிலில் வந்து பழமையான சிற்பம் இருக்கிறதா வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கோயிலில் இருக்கிற விநாயகர் சிற்பம் தான் அந்த பழமையான தெரிய வந்திருக்கு. அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிற்பம் தெரிய வந்திருக்கு. முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்தது அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி உயரமும் 2 அடி அகலம் கொண்ட ஒரு சிற்பம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரே பலகைக்கில் வந்து புடைப்பு சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தில் வந்து விநாயகர் வந்து 4 கரங்களோடு இருக்காரு. அதில் வந்து வலது பின்கரத்தில் வந்து மழுவும், இடது பின்கரத்தில் வந்து பாசக்கயிறும், வலது முன்கரத்தில் வந்து அபாய முத்திரையும், இடது முன்கரத்தில் வந்து மோதகமும் பிடிச்ச மாதிரி வந்து அந்த சிற்பம் வந்து வடிக்கப்பட்டிருக்கு. சிற்பத்தோட தலையில் வந்து கிரீடம் தரிச்சு வந்து விநாயகர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அகன்ற 2 காதுகளோட வந்து முழுக்க கலைநயத்தோட அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து விநாயகரோட துதிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வயிறு வரைக்கும் இருக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு. 2 தந்தங்களும் வந்து நேர்த்தியாக வந்து வடிக்கப்பட்டிருக்கு. 4 கரங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரண அணிகலங்களோட வந்து விநாயகர் வந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 கால்லையும் வந்து வீரக்கல்லை வந்து அணிஞ்சபடி வந்து அந்த சிற்பம் வந்து முழுக்க வடிக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் வந்து முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த சிவன் கோயில் ஒன்று இருந்திருக்கும். அந்த சிவன் கோயில் வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு வந்து ஆய்வாளர் சொல்கிறாங்க. அந்த சிவன் கோயில் வந்து அழிந்து போன இடங்களில் கிடைச்ச சில விஷயங்கள் ஒன்று தான் அந்த விநாயகர் சிலை அப்படின்னு வந்து ஆய்வாளர் சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.